சென்னை வியாசர்பாடியில் ரவீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான குளத்தை மூடி வாகன பார்க்கிங்காக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சொல்வது என்ன? நமது செய்தியாளர் ராம்குமார் தரும் நேரலை தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆடு நனைவதாக ஓனாய் கவலைப்பட்டுச்சான் அப்படிங்கிற மாதிரி ஆலயத்துக்கு சொந்தமான குளத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டு அதை இப்போ பார்க்கிங்காக மாற்றியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன? ராம்குமார், கலன் விவரங்களை முழுமையாக பதிவு செய்யுங்க. நிச்சயமா திரைப்படங்கள்ல கிணற்றை காணோம் என்ற நகைச்சுவையை பார்த்திருப்போம். ஆனா உண்மையிலேயே ஒரு குளத்தை காணோம் என்ற உண்மையான தகவல் சென்னை வியாசர்பாடியில் உள்ள ரவீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான குளம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து வாகன பார்க்கிங்காக மாற்றி இருக்கிறார்கள். அதை நேரடியாக காண முடியுது. கிட்டத்தட்ட 21 கிரவுண்ட் 60,000 சதுரடி கொண்ட 1.25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் என்பது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குளம். இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5000 வீட்டிற்கும் அதிகமான குடியிருப்பு பகுதிகளுக்கு இந்த குளம் என்பது நிலத்தடி நீர் ஆதாரமாக இருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த குளத்தை சுற்றிலும் குடியிருப்புவாசிகள் இந்த இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் குளத்தை ஆக்கிரமித்திருக்காக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை ஈவிரக்கமின்றி இந்த பகுதியிலிருந்து அகற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குளத்தை சீரமைக்கிறோம் என்ற பெயரில் குளத்தை சீரமைப்பதற்காக இந்த இடத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அகற்றிவிட்டு தற்போது வாகன பார்க்கிங்காக மாற்றியிருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம காண முடியுது. குறிப்பா இந்த பகுதி முழுவதும் நீராதாரமாக நிலத்தடி நீராக இருந்து வந்த இந்த குளம் இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிற காட்சியை நமக்கு காண முடியுது. ஒட்டுமொத்தமாக இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த வியாசர்பாடி ரவீஸ்வரர் ஆலயம் என்பது சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு வியாச மகரிஷி இங்கு தவம் புரிந்ததாக ஸ்தல வரலாறு இருக்கிறது. இந்த கோயிலுக்கு சொந்தமான குளம் என்பது கோவில் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குளம். அதே போல இங்க MH சாலையில் இருக்கக்கூடிய இந்த குளம் என்பது 1.25 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த பகுதி முழுவதுமே குடிநீர் ஆதாரமாக இருந்து வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக இந்த குளம் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கு. இது குறித்து இப்பகுதி மக்கள் நம்மிடையே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த 1.25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் காணாமல் போனதாக குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இது முழுமையான தகவல் என்ன? சார், என் பேர் AR பழனி. கிட்டத்தட்ட நாங்கள் தலைமுறையாக அங்கே தான் வசிச்சுட்டு வரோம். வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோயில் பூர்வீக கோயில். கிட்டத்தட்ட 500 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில். இங்கே தான் வியாசர் கடுந்தவம் புரிஞ்சனால இது பாடற்பட்ட ஸ்தலமாச்சு. இந்த திருக்கோயிலில் திருக்கோயிலுக்குன்னு மூதாதியார்கள் கிட்டத்தட்ட ஒரு 180 கோடி ரூபாய் சொத்தை வச்சிருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த குளம். இந்த குளத்தில் இருக்க 7 கிணறு தண்ணீர் எடுத்து போய் தான் நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணதான் வரலாறுலாம் இருக்கு. ஆனால் இந்த குளத்தை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கு சுற்று நிலத்தடி நீர் ஆதாரமே இந்த குளம் தான். இந்த குளம் இல்லைன்னா இந்த பகுதி நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். அது மட்டுமின்றி எப்படி பயிரை காக்க போட்ட வேலியே பயிரை தின்றது போன்ற ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்னுவாங்க. HRNCனாவே முழுக்க ஒன்லி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மட்டும்தான், பாதுகாக்க மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரமே தவிர அதை அழிக்கிறதுக்கோ அதை மூடுறதுக்கோ யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஏதோ இந்த ஈவோ கண்மூடித்தனமா ஒரு பள்ளம் நோண்டும் போது குழந்தைங்க விழப்போ சொன்னா விழுந்து சாப்பிட்டேன்னு சொல்றாரு. வேற எதனா சொன்னா எவனா போய் வெட்டிட்டு வரட்டும், நான் வெட்டாதான் வருவேன் அந்த இடத்துக்கு, எவனா சத்தாதான் வருவேன், நான் தலைவேட்டி பட்டியிலிருந்து வந்திருக்கேன், என்னை பற்றி கேட்கணும், நீ ஒருத்தரோட சேகர்கிட்ட கேட்டு பாருங்க. ரெக்கார்டிங்லாம் இருக்காங்க, நீதிமன்றத்துக்கு போறோம், இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணும். அது மட்டும் இன்றி இந்த இடம் முழுக்க குளம் இன்னைக்கு நேற்று கிடையாது. அதாவது குளத்தை காக்க வேண்டி குளம் அமைத்த பெரியோர்களால் உருவாக்கப்பட்ட குளம் இந்த குளம். இந்த குளத்தை மூடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இவங்களே ஒரு போர்டு வைக்கிறாங்க. சார், இந்த திருக்குளம் சுமார் 21 கிரவுண்டு 490 சதுரடி திருக்குளம் ரவீஸ்வரர் ஆலயத்திற்கு இந்த சமயம் சொந்தமானது. தனிநபர் யாரும் ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொல்லி இவங்களே வச்சுட்டு இவங்களே ஆக்கிரமிப்பு செய்து இந்த வாடகையெல்லாம் எடுத்து இந்த HRNCல இருக்க அத்தனை பேரும் முழுக்க என்னன்னா இதோட வருமானத்தை அவங்க சொந்த லாபத்துக்கு பயன்படுத்துறாங்களே தவிர HRNCல பாருங்க இனோவா கார் தான், இனோவால் தான் வருவாங்க, இனோவால் தான் போவாங்க. அந்த அளவுக்கு வசதிகள் இவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர கோயிலுக்குன்னு எந்த ஒரு நல்லதும் இவங்க செய்யறதே கிடையாது. முழுக்க கோயிலில் இருக்கிற இளநீர்ல இருந்து பால்ல இருந்து அந்த இது வரைக்கும் ஒவ்வொரு கோயில்ல
துணிகள் ஏலம் விடுவாங்க. இந்த கோயில் இந்த ஏலம் கூட கிடையாது. முழுக்க முழுக்க இந்த தனசேகர் நந்தகுமார் 2 பேர் இருக்கானுங்க. இவங்க ஒருத்தர் வந்து மனைக்கார் நந்தகுமார், தனசேகர் வர ஈவோவெல்லாம் கெடுத்து இந்த மாதிரி பணம் வாங்கி கொடுத்து இந்த வீடெல்லாம் முதல்ல கட்டும்போது ஏன் சார் தடுக்கல இவங்க? HRNC ப்ராப்பர்ட்டி சொல்லி கட்டும் போதே தடுத்து இருந்தா குளம் பாதுகாக்கப்பட்டிருக்கல. சரி, குளத்தை நீங்க ஏன் பராமரிக்கல 1 வருஷ காலமா? இது குளம் எங்களுக்கு வேணும். இதனால இப்போ அடுத்ததா முறையா வந்து கமிஷன் அலுவலகம் சென்று IAS கிட்ட நாங்க வந்து அனுமதி பெற்று அமைதி பேரணி 2000 பேர் அமைதி பேரணி, அது முடிஞ்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அட்வொகேட்லாம் போயிருக்காங்க. தொடர்ந்து இந்த இந்து அறநிலையத்துறையே முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா முழுக்க கலைச்சி இந்த கோயிலினுடைய பாரம்பரிய பொதுமக்களிடையே ஒப்படைச்சா இந்த இந்து சமய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், கோயில் குளங்கள் செம்மையாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா இந்த இடத்துல இந்த 1.25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் மூடப்பட்டிருக்கு. இது முன்னறிவிப்பு ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல இதனால பாதிக்கப்படுறது எவ்வளவு குடும்பங்கள்? ஜெய் ஸ்ரீராம். முதலிலே எனக்கு வந்து சோமவாரம் என்பது சிவனுக்கு உகந்த ஒரு நாள். அதே மாதிரி எனக்கு வந்து பிரதோஷம் என்று சொன்னாலே நந்தீஸ்வரனுக்கான சிறப்பு பூஜை. இந்த விசேஷமான நல்நாளிலே நம்மளாம் இங்கே வந்து கூடியிருக்கணும். அதுவும் பாருங்க, சிவனுக்கு அமைக்கப்பட்ட திருக்கோவிலுக்காக அமைக்கப்பட்ட திருக்குளம். ஏற்கனவே தம்பி சொன்னது போல 1.25 ஏக்கருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குளம். அந்த குளத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் ஆக்கிரமித்தார்கள். குற்றம். அதாவது கோவில் நிலம் என்பது வேறு, கோவில் குளம் என்பது வேறு. நீ நிலமா இருந்தால் அது அரசாங்கம் வந்து ஆக்கிரமிப்பு அகற்றிட்டு அதுக்கான வருமானத்தை நீங்க செஞ்சு அதை கொண்டு போயிட்டு நீங்க அந்த வருமானம் கூட கோயில தான் செலுத்தணும். அந்த வருமானத்தை எப்படி பண்ணாங்கன்னு தம்பி சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, குளத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. குளத்தை யார் ஆக்கிரமிப்பு செஞ்சா குற்றம் தான். அந்த ஆக்கிரமிப்பு நீங்க அகற்றிருக்கீங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் அந்த குளத்தை நீங்க குளமாக்குறேன்னு சொல்லிட்டு மக்களிட வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்க வந்து அதை குளமாக்காம ஆயிரக்கணக்கான லாரிகள்ல மண்ணு கொண்டு உள்ள கொட்டிட்டு மூடிட்டு கேட்டா இந்த பகுதி மக்கள் எல்லாரையும் போலீஸ் வச்சு மிரட்டுறது, இது சரி கிடையாது. நான் வந்து என் பேர் ரவீந்திரகுமார், விஸ்வந்து பரிஷத்தினுடைய வட சென்னை மாவட்டத்தின் அமைப்பு செயலாளர், முழுநேர ஊழியர். நான் பல முறை இந்த குழுக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்க வேண்டாம் எங்ககிட்ட கொடுங்க நான் பார்த்துட்டுன்னு சொன்னேன். ஆனா ஊர் மக்கள் வந்து சரி வேண்டான்னு பொறுமையா போயிட்டு இருக்காங்க. இது பெரிய விஷயம். ஒரு விஷயம் பொதுமக்கள் சொன்னதை கேட்டும் சிகாமணி, அதாவது கிட்டத்தட்ட 1.25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய நீர்நிலை இங்க இருக்கக்கூடிய வியாசார்பாடி, MKB நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கிட்டத்தட்ட. ராம்குமார், மக்களுடைய கருத்துக்களை வந்து கேட்க முடிஞ்சது. இதை பற்றி நிறைய பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது சம்மதம் அப்படின்னு மக்களே தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இப்போ பார்த்தோன்னா நம்ம விஷுவலில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து அகற்றியிருக்காங்க. ஸோ அங்கே குடியிருந்த மக்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யப்பட்டிருக்கா, அவங்களுடைய இன்னல்கள் எப்படி இருக்குது, அவங்களோட நிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. நிச்சயமாக, அதாவது கிட்டத்தட்ட 90 குடும்பங்கள் இங்க வசிச்சுட்டு வர்றாங்க. ஏற்கனவே வந்து இந்த இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் மட்டும் இல்லாம பட்டா நிலங்களும் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இங்க இருந்து அகற்றிருக்காங்க. இவங்களுக்கு வேற ரெமெடி கொடுக்கல, அதாவது வேற இடங்கள் மாற்று இடங்களோ எதுவுமே கொடுக்கல. எல்லாருமே வந்து நடுத்தெருவில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலம் இந்த பகுதியில் வாழ்ந்து அந்த இடத்தை வந்து முன்னறிவிப்பின்றி எடுத்துவிட்டு தற்போது வேறு பகுதி கிழக்கு வாடகைக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டிருக்கு. இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கு, இந்த குடும்பங்கள்ல இருந்தவங்களா எங்க வீடு கொடுத்திருக்காங்களா, இந்து அறநிலையத்துறை முன்னறிவிப்பு ஏதாவது கொடுத்திருந்தாங்களா, அந்த விஷயத்தை சொல்லுங்க. அதாவது இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு சொன்ன வீடுகள் ஒரு 90 வீடு இருக்கும். ஆனால் மொத்தம் வாழ்ற வீடுகள் ஒரு 1000 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. 3 தெரு, பாலச்சந்தர், சின்ன தெரு, கிருஷ்ணசாமி கோயில், EH ரோடு. இந்த வாசிகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா 2021 நீர் திருக்குளம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சாங்க. அந்த நோட்டீஸ் அமைச்சு அந்த கேஸுக்கு எல்லாம் ஆஜராகி தனியாக வைக்கல வச்சு வாதாடி இருந்தாங்க. அந்த கேஸ் முடிகிறதுக்குள்ளேயே இவங்க எந்தவித முன்னறிவிப்பும் கிடையாது. திடீர்னு வராங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கிற சாமான்லாம் எடுக்க சொல்லாம எந்த அறிவிப்பும் எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்கும் மாற்று இடம் கூட கொடுக்கல. இருக்கிற பொருளை கூட அப்படியே வச்சு புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. திருக்குளத்தை மீக்கிறாங்களேன்றதுக்காக சரி குளமா தான் இருக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்ற ஆர்டர் சரி எல்லாம் மக்கள் அமைதியா இருந்தாங்க. ஆனா திருக்குளத்தை மூடுன்னு சொல்லிட்டு மீக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்றாங்க, திருக்குளத்தை மூடி பார்க்கிங்க வசதி பண்ணிருக்காங்க. இதுல வரைக்கும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கிடையாது. முந்தா நேரத்து கூட இதே மாதிரி வந்தாங்க. இந்த பிரச்சனை ஆகும்போது பொதுமக்கள் இதே மாதிரி சாலை மறியல் பண்ணோம். அப்ப பண்ணும்போது இந்த அறநிலையத்துறை EO எல்லாம் போயிட்டு காவல்துறையிடம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. காவல்துறை பேசும்போது அந்த EO வந்து அப்ப இருந்த EO என்ன சொன்னாருன்னா, இது திருக்குளத்தை மீக்க தான் போறமே தவிர
தவிர திருக்குளத்தை மூட வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அது அன்றைய நாள் இது தினமலர் போன்ற பத்திரிகைகளும் வந்தது. அப்படி சொன்ன நிர்வாகமே இன்னைக்கு திருக்குளத்தை மூடிட்டு பண வசதிக்காக பணத்துக்காக யாடு நத்தின்னு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த வேற ஒரு நிவாரணமும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. ஃபுல்லா ஆக்கிரமிப்பு என்ற பேர்ல அராஜகம் பண்றாங்க. திடீர்னு வருவாங்க, திடீர்னு இடிப்பாங்க, திடீர்னு மூடுவாங்க. இதுதான் நடந்துன்னு இருக்கு. பொதுமக்களை மாரி கேட்டா காவல்துறை பணி செய்ய விட மாட்டீங்க, அரசாங்கம் பணி செய்ய விட மாட்டீங்கன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க, மிரட்டு தூரி பண்றாங்க. தவிர இது வரைக்கும் இந்த மக்கள்கிட்ட இந்த குளத்தை மூடத்தை பத்தி கூட ஒரு கலந்தாய்வு கூட்டம் கூட இந்த பகுதி மக்கள் இடத்துல இது வரைக்கும் கோயில் நிர்வாகம் மக்கள்கிட்ட எந்த அறிவிப்புமே பண்ணல. எதுவும் ஒரு கலந்தாய்வு கூட்டமும் கிடையாது. கேட்டா தாந்தோந்தனியமா நடந்து இருக்கிறாங்க இந்த இந்து அறநிலைத்துறை. பொதுமக்கள் சொன்னதை கேட்டோம். ஏற்கனவே இருந்த மக்களை முன்னறிவிப்பின்றி அகற்றி இருக்கிறார்கள். அதே போல போராட்டம் நடத்தக்கூடிய மக்களை வந்து அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அகதிகள் போல் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த குளத்தை குளமாக மாற்றுகிறோம் என ஒரு பொய் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அதாவது பார்க்கிங்காக தனியார் வாகனங்கள் நிறுத்தும் இடமாக வந்து மாற்றியிருக்கிறார்கள். இரவோடு இரவாக கடந்த 2 மாதங்களாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லாரிகளில் கட்டிட கழிவுகளை கொட்டி அதாவது இந்த திருக்குளமே இல்லாத வகையில் ஒட்டுமொத்தமாக மூடி மறைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ராம்குமார், இப்போ மக்கள் சொன்ன குறைகளையும் கேட்டோம். இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு மாற்று ஏற்படும் செய்யாத ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ வந்து ஆக்கிரமிப்பை அகற்றுறோம் அப்படிங்கிறது நல்ல விஷயமா அவங்க ஏற்றுக்கிட்டாலும் கூட இப்போ அந்த ஆக்கிரமிப்பை அகற்றின விஷயத்தை வந்து மக்களுக்கான பயன்பாடு இருக்கா அல்லது கோயிலுக்கான பயன்பாடு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக இங்கே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த வாகன நிறுத்தும் இடமாக பார்க்கிங்காக அதை மாற்றியிருக்காங்க. ஸோ இது வந்து தனியார் வசம் கொடுத்துருக்காங்களா அல்லது இதுக்கான டெண்டர் விட்டுருக்காங்களா? இதில் வரக்கூடிய வருமானம் வந்து யாருக்கு போக போகுது? இதில் யாரெல்லாம் குறுக்கீடு இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த வருமானம் போகுதுன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. நிச்சயமாக இந்த ரவீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் மற்றும் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு உள்ளிட்டோருக்கு அதாவது இந்த குளத்தை மூடுவதில் முழு முயற்சியாக இருந்திருக்கிறார்கள். முழுமையாக இங்கு டெண்டர் விடப்படவில்லை. அதே போல வந்து இந்த கோயில் நிர்வாகம் சார்பில் தான் தற்போது பார்க்கிங் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடம் வந்து தற்காலிகமாக தான் இந்த பார்க்கிங் கொடுக்கப்பட்டிருக்கு. பின்வரும் காலங்களில் இந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டவும் முயற்சி நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீர்நிலை என்பது கடந்த புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நீர்நிலையும் முழுமையாக தூர்வாரப்பட்டு அந்த பகுதி முழுவதும் வந்து நிலத்தடி நீர் ஆதாரமாக கொண்டு வந்திருக்க. தற்போது கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வாய்க்கால்கள் உள்ளிட்டவைகள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. கனிம வளங்கள் உள்ளிட்டவைகள் மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தனியார் வந்து ஆக்கிரமிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் இந்த இடத்தில் இருந்த 90 குடும்பங்களை அகற்றி இருக்கிறார்கள். இருந்தாலும் 1.25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய நீர்நிலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிலத்தடி நீர் ஆதாரமாக இருந்து வந்த நிலையில் தற்போது முழுவதுமாக மூடி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி இந்த நீர்நிலையை வந்து அகற்றி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த வாடகையை பொறுத்த வரைக்கும் ரவீஸ்வரர் ஆலயத்திற்கு தான் தற்போது தற்காலிகமாக சென்று வருவதாக வந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டு அதை சொல்லி இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் இந்த இடத்தை தனியார் வசம் ஒப்படைக்கவும் இந்த இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒட்டுமொத்தத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து அதை எதிர்காலத்தில் மழை நீர் வந்து வீட்டுக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கடந்த பருவமழை காலத்தில் இந்த குளம் இருந்தது. இதன் வழியாக தான் மழைநீர் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைநீர் இந்த குளத்திற்கு சென்றது. இதனால் குடியிருப்புகளில் வெள்ளம் புகாமல் இருந்தது. தற்போது இந்த 1.25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் முழுவதும் மூடப்பட்டிருக்கு. இந்த வரும் பருவமழை காலங்களில் வரக்கூடிய மழை வெள்ளம் அனைத்தும் இங்கு இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் தெரு உள்ளிட்ட அனைத்து தெருக்களிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்கள் பெரிய துயரத்தில் ஆழக்கூடிய ஒரு அபாயத்தை இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். சிகாமணி, ராம்குமார் ஏற்கனவே சொன்னது போல புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது நீர்நிலைகளை குடிமராமத்து செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பான முறையில் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுக அரசில் வந்து மக்கள் விரோத போக்கில் மக்களுக்கு இன்னல்களை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவடையாது நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ குளத்தில் வந்து ஏற்கனவே வெளியிலிருந்து மண்களை வந்து கட்டிட கழிவுகளை வந்து கொட்டி அதை வந்து
குளத்தை வந்து மூடி மறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் மேற்கொண்டு மழை வரும் காலங்களில் வந்து மக்களுக்கு வந்து இப்போ வெள்ள நீர் பாயறதுக்கான பாதிப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சரி செய்யறதுக்கு மக்கள் வந்து என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? இப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ பெரம்பூர் சட்டமன்ற எம்எல்ஏ வந்து ஆர்டி சேகர், இவர் வந்து திமுக எம்எல்ஏ தான். ஸோ அவரை அணுகியிருக்காங்களா அல்லது கவுன்சிலர்கள் என்ன சொல்கிறாங்க? மக்களுடைய குறைகளை முதல்ல அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் காது கொடுத்து கேட்கிறார்களா? மக்கள் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி? அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக, அதாவது நம் மக்கள் இருக்காங்க, இவங்ககிட்ட கேட்போம். ஏங்க ஏற்கனவே பருவமழை காலங்களில் இந்த இடத்துல தண்ணி வந்து இந்த குளத்தால் காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்போ இந்த குளம் மூடப்பட்டதால எவ்வளவு பாதிப்பு இருக்கும், இந்த வெள்ள நீர்லாம் எங்கே போகும், அதே மாதிரி முன்னாடி இந்த குளத்தை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் மற்றும் இந்த கவுன்சிலர்லாம் ஏதாவது வந்து உங்ககிட்ட கருத்து கேட்டாங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. 55 வருஷமாவது நான் தாலி கட்டின்னு இந்த இடத்துக்கு வந்து வேசார்பாடிக்கு 55 வருஷமா இங்கே தான் இருக்கும். எங்கள் பூர்வீகம் எங்கள் ஆயாவெல்லாம் 100 வருஷமா இருந்திருக்காங்க. அப்போ இந்த குளத்துல தண்ணி நிறைய இருக்கும், எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. சித்திரை மாதம் ஆனால் கூட நடுமதியில் கிணறு இருக்கும், அங்கே வந்து குளிச்சுட்டு துணியை துவச்சி போட்டு அவ்வளோ நிம்மதியாக இருப்போம். இந்த தண்ணியும் நல்லா இருக்கும், உப்பு தண்ணியெல்லாம் கலந்த இடம் கிடையாது இந்த குளத்து தண்ணி. எங்கே இருக்கிற தண்ணி வந்தாலும் நாங்கள் இந்த சேமிப்பு, மழை நீர் சேமிப்புன்னு சொன்னால் கூட நாங்கள் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து விடுவோம். எங்கள் வீட்டுங்கள்லாம் தண்ணி வந்து மனு கொடுத்துருக்கோம். 86 ஒரு மனு கொடுத்துருக்கோம், 16 ஒரு மனு கொடுத்துருக்கோம். அந்த போட்டோவெல்லாம் இருக்கு தண்ணி வந்ததெல்லாம். அப்பெல்லாம் எங்களுக்கு ஆட்சியில் வந்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஓட்டு கேட்கறது வர சொல்லலாம்மா, இந்த குளத்தை நாங்கள் சீரமைச்சு தரோம், வேற ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு யூஸ் பண்றதாம்மா இந்த குளம், இந்த திருக்குளம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் நானா இங்கே இருக்கிற நடு குளம் கிணறு கூட எங்ககிட்ட இப்போ இல்லை. இப்போ இந்த தண்ணியே வத்தி போச்சுன்னா காலம் போக போக எங்க தலைமுறைக்கு எப்படி இருக்க முடியும்? நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், நாங்களாம் எப்படி பொழைக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். தண்ணி தானே வாழ்வாதாரம். யாருன்னா வந்தால் வெளியிலேருந்து வந்தாலுமே இருந்தாலுங்க தண்ணி கொடுன்னு தான் சொல்கிறோம். வெயிலேருந்து வந்தாலும் தாகத்தை தணிக்கிறது அந்த தண்ணி. அந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு இந்த குடத்தை இது பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வருவாங்க, ஆஃபீஸருங்க, அதிகாரிங்களாம். எங்களுக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாது. ஆனால் அப்போல்லாம் நாங்கள் போட்டோ எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி வந்தப்பெல்லாம் எங்களுக்கு தண்ணி வருது, இந்த குளத்தை சீரமைச்சு கொடுங்க, குளம் கட்டி கொடுங்க, மரத்தை சுற்றி வையுங்க அப்படின்னு அப்பெல்லாம் நாங்கள் சொன்னோம். அதுக்கு கூட ஒரு 6 மாதம் முன்னால் கூட நாங்கள் ஈஸ்வரன் கோயிலில் போய் கேட்டோம், என்னங்க ஐயா பண்ணுறீங்க எல்லாரும் இடிங்க. ஏன்னா குழந்தை கொடுக்குற ஒரு பாட்டில் கூட பொச்சாயிட்டாங்க, கட்லு பீரவை எல்லாம் ஒரு சாமானை எடுக்க உள்ள அந்த வீட்டில். பொதுமக்கள் சொன்னதை கேட்டோம். அதாவது வரக்கூடிய பருவமழை காலங்கள்ல மழை தண்ணி வந்து இந்த குளத்துல போயிருந்தது. இப்போ வரக்கூடிய மழை காலங்கள்ல எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி பாதிப்புன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு இருந்த கொஞ்சம் தண்ணியில ஊரை சுத்தின்னு வரும். அப்ப குழந்தைங்களை தூக்கின்னு எப்படி ஐயா போவோம்? நாங்க குளம் இருந்தா தானே அந்த குளத்துல எல்லா தண்ணியும் போய் நிக்கும். அப்ப நாங்க எங்க எடுத்துன்னு போய் பிரிட்ஜ் மேலே உட்கார முடியும்? எல்லாரும் போய் பிரிட்ஜ் மேலே உட்கார முடியும்? பிரிட்ஜ் மேல உட்காந்தாங்க அப்ப எவ்வளவு பேருக்கு அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, எவ்வளவு பேருக்கு தண்ணி கொடுப்பாங்க? தண்ணியே காசு கொடுத்துதான் நாங்க வாங்குறோம். அப்ப இந்த குளத்தை மூடிட்டா அப்ப நாங்க போற எப்படி? நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் வசிக்கிறவங்க தான். இது பழமா இருந்த குளம், இந்த குளத்தையே மூடிட்டாங்கன்னா அப்ப தெய்வத்துக்கே அர்த்தம் இல்லாத போயிடுமே. தெய்வம் இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாத, அப்ப அந்த தெய்வத்தையே போட்டு மூடிட்டு தானே அர்த்தம். அந்த தெய்வமே போட்டு மூடிட்டு தானே அர்த்தம். அப்ப அந்த தெய்வத்தையே இல்ல என்ன அது? அப்போ கோயில்ல இருக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க, போறாங்க. அப்ப எங்களுக்கு குளம் வேணும்னு தான் கேக்குறோம். எங்களுக்கு சாப்பாடு வேணும், துணிமணி வேணும்னு கேட்கல. எங்களுக்கு எங்க குளத்தை கொடுங்க, அவ்வளவுதான். பொதுமக்கள் சொன்னதை கேட்டோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளத்தை மூடியது தவறு. மீண்டும் இந்த குளத்தை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. வரக்கூடிய பருவமழை காலங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்கிறாங்க பொதுமக்கள். ஒட்டு மொத்தத்தில் இந்த விளம்பர திமுக அரசு, இந்து அறநிலைத்துறை கோயிலுக்கு சொந்தமான இந்த குளத்தை மூடி இருப்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்திருக்கிறார்கள். சிகாமணி, முழுமையான கள நிலவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ராம்குமார். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா முக்கியமான 3 விஷயங்கள் வந்து நமக்கு புலப்படுது. அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆக்கிரமிப்பை அகற்றும் அப்படின்னு சொன்ன இந்த இந்து அறநிலையத்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்றினாலும் அதனை சரியாக குளத்திற்கான அந்த
கோயில் நிலத்தை எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இல்லாமல் இதை வந்து அவசர கதியில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா இதில் அகற்றப்பட்ட அந்த 90 குடும்பங்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கு மாற்று குடியிருப்பு ஏதோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னாலும் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்க வந்து இப்போது நடு வீதியில் நிற்கிற ஒரு சூழலில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ குளத்தை வந்து மறுசீரமைக்கிறோம், பணிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வழக்கம் போல் ஒரு வெற்று வாக்குறுதியாகவே அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது இந்த இடத்துல வந்து பார்த்தா தனியாருக்கு வந்து வாகன பார்க்கிங் இடமா மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த 3 முக்கிய பிரச்சனைகள் மக்கள் சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையில் வழக்கமாகவே மழைக்காலங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளால் ஏற்படக்கூடிய துயரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே இருந்த குளத்தை வந்து கோயில் குளத்தை கிட்டத்தட்ட 1.25 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த கோயில் குளத்தை வந்து இப்போ மூடிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வரக்கூடிய அந்த மழைநீர் தண்ணீர் அப்படிங்கிறது எங்கே போக போகுது, மக்களுடைய வீடுகளுக்கு போகும். ஏற்கனவே கடந்த காலங்களில் போனதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஜெயா ப்ளஸ் மக்களோடு ஜெயா ப்ளஸ் நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம முன் வச்சிருக்கோம். ஸோ இதை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது.